கொட்டுக்காளி படத்தை பத்தி பார்க்க போறோம். கொட்டுக்காளி சரி, ஓகே. முதல்ல அந்த படத்தை பத்தி பார்த்தோம்னா லொகேஷன் தான். பாலமேடு அலங்காநல்லூர் சைடு எடுக்கப்பட்ட படம். அந்த சைடு உள்ள மக்கள் ஒரு கிராமத்துக்காரங்களோட கதை மாதிரி தான். சிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கதை புதுசாக தான் தெரியும். கிராம சைடுல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு என்னடா இது நம்ம ஸ்டோரி எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணும். ஒரு லவ் பண்ணவங்கள வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மந்திரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போற கதை தான் ஒன்லைனர் இந்த படத்தோட கதை. இல்ல இன்னொன்னு இங்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கு அந்த கொட்டுக்காளிங்கிற பேரே ரொம்ப புதுசா தான் இருக்கும். கொட்டுக்காளின்னா அதான் என்னமோ அடமெண்ட். இல்ல அதுதான் இப்ப எனக்கும் தெரியாது. அவரோட இன்டர்வியூல பார்த்தா தெரியும் எனக்கு. இன்னொன்னு சப்டைட்டில் தான் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கொட்டுக்காளின்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்னு வந்து இந்த சிறுதேவங்கள் பத்தி ஒரு புத்தகத்துல படிக்கும்போது, அதாவது ஒரு முன்னாடி ஒரு செட்டப் இருக்கும்ல, ஒரு பெண்ணா இப்படிதான் இருக்கணும், வைக்கணும், ஆண்களுக்கு இது பண்ணி போகணும், குழந்தை பெத்து போடுறது அவளோட தலையாய கடமை, இந்த மாதிரி செட்டப் எல்லாம் விட்டு தள்ளி நிக்கிற பெண்கள் எல்லாருமே மூலி, கொட்டுக்காளி இந்த மாதிரி சொல்லி அவங்க எல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெமினிஸ்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பேரு அப்படின்ற மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மூலி, கொட்டுக்காளி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படின்னும் போதுதான் இந்த படத்துலயும் கொட்டுக்காளின்றது யாரை குறிக்குதுன்னா அந்த ஹீரோயினை குறிக்குது. அந்த ஹீரோயினுமே எந்த ஒரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு. காளின்ற தெய்வமே அப்படிதானே. காளி வந்து அவங்கதே அப்படிதான். ஏன்னா எல்லா பெண் சார்ந்தமான தெய்வங்களுக்கு மத்தியில இவங்க மட்டும் ஒரு கொல்றது, அந்த மிதிக்கிறது, அசுரர்களை மிதிக்கிறது, அந்த மாதிரிதான் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நாக்க நீட்டிக்கிட்டு அந்த மாதிரிதான். அந்த மாதிரி அந்த பவர்ஃபுல்லா ஒரு மானிய எல்லா கடவுளுக்கும் வந்து அவ பார்வதிக்கு எல்லாம் பவர் இல்லையா? அப்படி இல்ல, பவர் இருக்கு. ஆனா ஆக்ரோஷமான ஒரு கடவுளை பாக்குறது வந்து காளியை தான் பார்ப்போம். அந்த வகையில இந்த கொட்டுக்காளியும் இவங்களும் அந்த அடமென்ட்ரி அப்படின்றத காட்டுறாங்க. சரி போமா கதைக்குள்ள. அதான் இந்த அந்த கிராமத்து சைடு மதுரையை சுத்தி உள்ள கிராமங்கள், மதுரைன்றது பெரிய சைஸ் கிராமம் தான். ஆமா, ஒன் செகண்ட் டெல் யூ. அதுல வந்துட்டு சொல்லியே ஊரை டெவலப் பண்ண விட மாட்டீங்க. யார் உண்மையிலே ஊரை டெவலப் பண்ணவே இல்லை அவனுமே. உண்மை என்னன்னா அதுதான், மதுரைன்றது பெரிய சைஸ் கிராமம். நீ இந்த மாதிரி பெருமையை கொடுத்து நீ ஓச்சு விட்ட. நீ சிட்டிக்குள்ள இருக்கறனால உனக்கு தெரியல. நீ இன்னும் பக்கத்துல இருக்கிற இந்த ஊமச்சிக்குளம் அந்த சைட்லாம், ஊமச்சிக்குளம் கூட இப்போ ஓரளவு ஐயர் பங்களா அந்த சைடு கூட கொஞ்சம் டவுன் மாதிரி ஆயிடுச்சு. நீ அலங்காநல்லூர், பாலமேடு, அப்புறம் இங்க வந்தோம்னா எங்கன்னா உசிலம்பட்டி அந்த ஊர் சைடு எல்லாம் போனா இன்னமும் அந்த கிராமத்துல என்ன இருக்கோ அப்படிதான். ஆனா அவங்களும் மதுரை தான். இல்ல இன்னொன்னு வந்து நீ அவ்வளவுதான் காடவாசலுக்குள்ளேயே வெளியே இருந்து பார்க்கும்போது சிட்டி மாதிரி இருக்கும். உள்ளக்க ஒரு சந்தை பிடிச்சி போக 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 போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில் நீ அந்த சந்தோட எண்டுக்கு போனீங்கன்னா அது அப்படியே பக்கா கிராமத்தோட சாயல்ல இருக்கும். யாரும் இங்க டெவலப் பண்ணாமலாம் இல்ல, நம்ம உண்மையா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான வேலையை தான் நம்ம பண்ணணும். இங்க உடனே சொல்றதுனால நீ தப்பா சொல்றீங்கன்னா இல்ல, நம்ம உண்மையதான் சொல்றோம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, ஓகே, பேக் டு டாபிக். அதான் அந்த அந்த ஒரு மூட பழக்கம், ஒரு காதல் செய்யறாங்க, மை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்பி இவங்க மை வச்சு மயக்கி போட்டேன் என் பிள்ளைய சொல்லி அந்த மையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார்ட்ட கூட்டி போறதுதான் அந்த டிராவல் தான். அந்த கூட்டிட்டு போறப்ப என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த கதை. இல்ல இன்னொன்னு வந்து அந்த டிராவல்ல வந்து நிறைய இருக்கும். இந்த அதான் எல்லாமே இருக்கும். நல்லா இருக்கும் படம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா அந்த ஆட்டோ அப்படி திருப்பாங்க. அந்த சீன் சூப்பரா இருக்கும். அப்படியே எவ்வளவு தூரம் ரிவர்ஸ்ல போவா, நில்லு அப்படின்னு சொல்லி 4 பேர் தூக்கி அப்ப கூட அவ இறங்க மாட்டா, அப்படியே உள்ளேதான் உட்காந்துருப்பா அடமெண்ட காட்டு. இல்ல இன்னொன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த காளமாட விரட்டுறதுக்கு போவாங்க. அந்த சீன் பாத்தீங்கன்னா இவங்க அதுல வந்து பாண்டி மட்டும் போவே மாட்டான். இங்க நம்ம அந்த படம் ஃபுல்லா பார்த்தா பாண்டி வந்து ஒரு கெத்தான ஆளு, ரொம்ப வீரன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஒருத்தன் போவியான், போயிட்டு பாதியில அது சீரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அதுக்கு அவங்க அப்பையும் பெரிய இது மாதிரி போவேன். போயிட்டு விரட்டுறேன்னு போயிட்டு திரும்பி பயந்து ஓடி இருந்திருக்கான். அங்க வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், சரி பாண்டி போவியான் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவன் போகவே மாட்டான்.
ஆனா அந்த படம் அந்த ஜேர்னி ஃபுல்லாமே அவன் ஒரு கெத்தான ஆளு வீரன் எல்லா பேரையுமே இது பண்ணுவேன் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை எப்படி நீ சொல்ல வரனா அவன் ஒரு அட்டகத்தின்னு சொல்ற நான் அவன் அட்டகத்தின்னு சொல்லல விவரம் தெரிஞ்சவன் நான் என்ன சொல்றேன் நான் முடிச்சுக்கிறேன்டா சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்திலே அந்த மாதிரி ஒரு தோற்றத்திலேயே இது பண்ணவன் அவன் போகவே மாட்டான். இன்னொன்னு அங்க வந்து பெண்கள் போக மாட்டாங்க. கடைசியை பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த மாடை கூட்டிட்டு போவோம். வளர்க்குறவங்களுக்கு அடங்கிதான் போவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னன்னா இவன் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு மானி தோணலாம். இவன் எல்லாத்தையும் ஆக்ரோஷமா இருக்கான், ஆனா காலேட்ட வந்துட்டு அமைதியாயிட்டேன்னு. அவன் ஆக்சுவலா அவன் விவரம் புரிஞ்சவன். எங்க தூக்கி போட்டுருமோ, ஏன்னா அதுதான் நிதர்சனம். அவன் வந்து உடனே அவன் பின்னாடி இருக்கான் அப்படின்றனால அவன் பயந்தது கிடையாது. அவன் உண்மையை புரிஞ்சுக்கிட்டான், அது ஒரு மானிதான் இருக்கு. இவ்வளவு நிதர்சனம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணவன் கல்யாணம் அவனுக்கு மனசுல உள்ளதுடா முறை பொண்ணு இப்படி இல்ல நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ லவ் பண்ண அவன் உனக்கு நீ லவ் பண்ணல, ஆனா உனக்கு இந்த பொண்ணுதான்னு சொல்லி இவ்வளவு நாள் வளர்த்துட்டு திடீர்னு ஒரு நாள் அந்த பிள்ளை வேறத்தன லவ் பண்ணிட்டு வந்தா அவனை அதை இது மூலமா தான் காட்ட முடியும் அவன் கோபத்தை. இதுதான் சான்ஸ். இவ்வளவு நாள் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்றதுதான் அவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நான் வந்து அதுதான் பாக்குறேன். இவன் சாதி வெறியோ அதெல்லாம் இல்ல, இவனோட ஏமாற்றம் தான் என்னைய பொறுத்த வரையும். சாதி வெறி இல்லன்னு எப்படி சொல்ற? அதான் ஒரு டைலாக் இது சாதி வெறின்னு சொல்லலாம், ஆணாதிக்கம்னு சொல்லலாம். இல்ல நீ சாதிதான் சாதிய வச்சுதான் இல்ல எப்படி பார்த்தாலும் அதே சாதியிலேயே வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கட்டி வச்சிருவாங்க தெரியாதா? கட்டி வைப்பாங்க. அப்பையும் சும்மா இருப்பானா? அப்பையும் தாய் மாமானா இவன் சும்மாவே இருக்கும். இல்ல அப்ப வந்து வேற ஒரு பிரச்சனையா வருதுடா. இங்க மெயினா ஒரே விஷயம் மேல் டாமினன்ஸ். அதுக்கப்புறம் தான் இது செகண்டரியா தான் இந்த கம்யூனிட்டி இருக்கு. அவனை பொறுத்தவரையும் எப்படின்னா அவன் இந்த பொண்ணுதான் நமக்குன்னு உறுதி செஞ்சுட்டு இவன் வெளியூருக்கு வேலைக்கு போயிருப்பான். இப்ப திடீர்னு இவன் வந்து இந்த மாதிரி லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே இவனோட ரியாக்ட் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் நான் இவனை பாக்குறேன். ஏன்னா நீ ஜாதி அதெல்லாம் தாண்டி பர்சனலா எடுத்துக்கிட்டான். பர்சனலா பார்க்கும்போது அவன் காதலுக்கு எதையோ அதெல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் போக வேணாம். அவன் இந்த இடத்துல ஏமாந்துட்டான் அப்படின்றதுதான் இங்க நம்ம அவன் அந்த அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா டைலாக்கா இருக்கட்டும், நான் உங்களெல்லாம் நம்பிதானடா வேலைக்கு போனேன், நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதுதான் சொல்ல வருது டைலாக் வைஸா. அதான் மேல்டாம் ஒரு பக்கம் மேல ஆணாதிக்கமும் இருக்கு. இல்ல இன்னொன்னு இங்க நீ சொல்ற மாதிரி ஆணாதிக்கத்தோட அந்த சாதியையும் ஒரு இதா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுல ஒரு டைலாக் இருக்கும்ல, எங்க அப்பன் இப்படி ஆயிருந்தா எங்க அப்பன் தூக்கில தொங்கி இருப்பான்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து ஒரு இதைத்தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். ஜாதியோட கௌரவம் அந்த மாதிரியான. அவங்க அப்பாவே அவ்வளவு வெறியான ஆள் மாதிரி தெரியல, ஆனா அவங்க அப்பாவே சுத்தி இருக்கிறதே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. ஆக்டிங் வைஸ் போனோம்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே சூரி அந்த ஒரு சின்ன பையன், அந்த ஒரு லேடிலாம் வரும்ல, ஒரு எல்லா இடத்துலயும் எங்க அண்ணன் தான் காசு தராரு. பிங்க் கலர் அவங்க தான்டா அல்டிமேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டர். அவங்க டைரக்டரோட உண்மையான அக்கா நினைக்கிறேன், அது தெரியல. ஆனா அவங்கதான் அல்டிமேட். எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே செம்மையா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த சூப்பரா யதார்த்தமா இருந்துச்சு. அந்த காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற வந்துட்டு அந்த கடையில நிக்கிற கதை. இன்னொன்னு அங்கேயும் ஒரு இது இருக்கும், உங்களுக்காக தானே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும். அந்த அவங்களும் அந்த அக்காவும் ஆனா உண்மையிலே போறது வந்து அவங்களுக்காக இல்ல, இவங்களுக்காக பாண்டி குடும்பத்துக்காக போய்கிட்டு இருக்கிறது. அதான் அது என்ன சொல்லுவாங்க, அந்த அக்காவும் கூட 2 பேர் தனியா போட்டு வருவாங்கல்ல, அதுக்கே 2 பேருமே டைரக்டரோட சொந்தக்காரங்க. ஒன்னு மாமா ஒன்னு காணனி. அவங்க கேரக்டர் அந்த 2 பசங்க இருக்காங்களா அந்த பைக், அவங்க வந்து எனக்கு அப்படியே இவங்கள ரிமைண்ட் பண்ணிச்சு. கடைசி விவசாயில ஒருத்தர் வந்து முடிக்காக இது பண்ணிட்டே. இன்னொன்னு வந்து உனக்கு வந்து அவங்க பேசுற டைலாக்ஸ் வந்து உனக்கு ஃபன்னா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா அவங்க வந்து அவங்களோட ஏதோ ஒரு இயலாமைய பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இங்கதான் நான் எங்க அப்பான்ட்ட நிலம் வாங்கி தர சொன்னேன் அப்படின்னாங்க. இங்க இது மலை மேல யாரா வீடு கட்டப்போ அப்படிங்குவாங்க. இப்ப எல்லாமே அங்க மலை மேல வீடு வருது. எல்லா இடத்துலயுமே அந்த வசனத்துல முடியும் போது நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நம்மகிட்ட என்ன சம்பாத்தியம் இல்ல, அதுவும் ஒரு இயலாமைதான். சம்பாத்தியம் இல்லைங்கிறதும் ஒரு இயலாமைதான். இன்னொன்னு நம்ம கூட இருந்த ஒருத்தன் நம்ம கூட இருந்துக்குவேன் பார்த்தா அவன் போய் முன்னேறி இதாயிட்டேன் அப்படிங்கிறது அதுவும் ஒரு இயலாமை தான். அதான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஒரு டாக் பேசிட்டு போகும்போது ஃபன்னா இருக்கும். ஆனா அதுவும் நம்மளோட இயலாமையை சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இதுதான் அதான் விழுந்து சிரிச்ச மொமெண்ட்கா.
அவங்க டிஷர்ட்டும் அந்த கிராமத்துல இருக்க மாதிரி இருக்கும். அந்த இந்த பாய்ஸ் அது சொல்றதா இருக்கட்டும், அதுக்குள்ளேயும் ஒரு கம்யூனிட்டி வைஸாவும் அதை இது பண்ணிருவான். அதாவது வெளிப்படையா அது யாருன்னு சொல்லிட்டு போடாம அந்த கலர் மூலமா கன்வே பண்ணது. அதுக்கப்புறம் அவன் கையில ஒரு கயிறு ஒண்ணு கட்டி இருப்பான், மஞ்ச பச்சைன்னு சொல்லிட்டு. நான் பாக்கலையா? இன்னொன்னு உனக்கு அந்த மஞ்ச பச்சை சாங்கு அங்க வந்து போற சாங் மூலமாவே ஒரு இது அந்த இது மூலமா இன்னொன்னு அது மூலமா கம்யூனிட்டிய ரெஃபர் பண்ணது மட்டும் இல்லாம இன்னொன்னு இதாவும் இருக்கும். பாண்டி மீனாக்கு யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த ஆளு ஒரு இன்டர்வியூலே விளக்கிட்டாரு. நம்ம வந்து சும்மா தாய்மாமே சீர் சம்பந்தம் வரான்னு கெத்தா போட்டுக்கிறோம், அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு கடனை வாங்கியிருப்பான், கஷ்ட கடன் தாய்மாமே அப்படின்றத அங்க சொல்லிருப்பாங்க. சீருக்கு வாங்கின கடனை கூட இன்னும் மயம் கட்டிட்டு இருக்கான். என்ன காலேஜ் அனுப்பி அதான் படிக்க வச்சாலே அவங்க கிராமத்துக்காரங்களை பொறுத்தவரையும் படிக்க வச்சாலே ரிஸ்க், படிக்க வைக்கிறதே ரிஸ்க். ஆக்டிங்னு பார்க்கும்போது அண்ணாபென் தான் எனக்கு ரொம்ப இவங்களான்னு ரெகக்னைஸே பண்ண முடியல. ஏன்னா அண்ணாபென் வந்து நான் நிறைய படங்கள்ல பாத்திருக்கேன். இந்த அங்காமாரி டைரிஸ், அது என்ன படம், கும்பலாங்கி நைட்ஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாத்திருக்கேன் மலையாள படங்கள்ல. சொல்லுங்க, கல்கில பாத்திருக்கேன். இன்னொன்னு வந்து நீ பார்த்தாலே உனக்கு வந்து அனாபென் வந்து ஒரு மலையாளி, அவங்க அப்படியே பெர்ஃபெக்டா ஒரு மதுரைக்காக பொண்ணு மாதிரியே ஃபிட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கர்லி ஹேர், இந்த படம் அவங்களுக்கு நேச்சுரலா கர்லி ஹேர், அவங்க ஒயிட், நல்ல ஒயிட், கலருமே ஒயிட். ஆனா இந்த படத்துல நல்லா வலிச்சு சீவி விட்டு, நல்லா அந்த மதுரையில கிராமங்கள்ல எப்படி வலிச்சு சீவாங்களோ அந்த அந்த பழக்கம் எண்ணெயை நிறைய வச்சு நல்லா வலிச்சு சீவி விட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸே பண்ண முடியல. அண்ணாபென் யாரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் கல்கி. இது இத்தனைக்கும் ஒரு 1 மந்த் கேப்ல அந்த படங்கள்ல இவ்வளவு டிஃப்ரெண்ட். கல்கிக்கும் இந்த படத்துக்கும் தான் எனக்கு கல்கி தான் கடைசியா அண்ணாபென் நடிச்சது நான் பார்த்தது. கல்கில பாக்குறேன் இது அண்ணாபென்னு எனக்கு தெரியும். அண்ணாபென்னா யாருன்னு, ஆனா அவங்க ஃபேஸ் வந்து நான் வச்சிருந்தது வந்து அவங்க ஹேர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அண்ணாபென்னால அந்த கர்லி ஹேரு, அந்த சிரிப்பு, அந்த அந்த ஸ்மைல், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் அண்ணாபென் அப்படின்னு இந்த படத்துல சிரிக்கவும் இல்ல. இந்த படத்துல சிரிப்பு ஒரே ஒரு சீன், அந்த பாலத்துக்கிட்ட அந்த நடந்து போவாங்க, அவங்க முடிய விரிச்சு போட்டு ஒரு கற்பனை அதுல சிரிப்பாங்க. அது அவங்களோட ட்ரேட்மார்க் சிரிப்புடா. நீ கேரக்டரோட ஸ்மைல தான்டா பேச முடியும். சின்ன பையனை பார்த்து ஒரு ஷாட் அடி வாங்கிட்டு சிரிக்கும். இல்ல இன்னொன்னு சிரிக்கும், அவன் சிரிப்பாங்க. ஆனா உனக்கு மீனாவாதான் சிரிச்சிருப்பாங்க. உனக்கு அவங்களோட ட்ரேட்மார்க் சிரிப்புங்கிறது வேற. அந்த பல்ல காட்டி சிரிக்கிறது வந்து அதுதான் அவங்க ட்ரேடு. அந்த எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த வெக்கப்படுறப்ப எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அந்த பல்ல காட்டி சிரிக்கிறது தான் இருக்கும். இந்த படத்துல வந்துட்டு அந்த அந்த ஸ்மைல் சும்மா உதட மட்டும் இது பண்ற ஸ்மைல் தான் இருக்கும். ஆனா என்னால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா அப்படியே கம்ப்ளீட்டா லுக்கே மாத்தி அந்த டஸ்கி ஃபேஸ் கொண்டு வந்து கலரையுமே இது பண்ணி அந்த ஹேர்லயுமே மாத்தி இருப்பாங்க. ஒரு ஷாட்ல நல்ல ஹேர் அவுத்து விட்டுருப்பாங்க. அந்த ஷாட் தான் எனக்கு போகும்போது அந்த ஒரு ஏரியா இது பண்ணிட்டு இருப்பாங்க, நின்னுகிட்டு போறாங்க அவங்க அந்த பக்கம். அந்த ஷாட் தான் எனக்கு வந்து நான் டிராவல் பண்ணும் போது ஏதாவது ஒரு நல்ல இடத்த பார்க்கும்போது நாம அந்த இடத்துல நடந்து போற மாதிரி, நாங்க இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, சும்மா உட்காந்து இருக்கிற மாதிரி, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நாங்க இருக்கிற மாதிரி நான் ஒரு சின்ன கற்பனை பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த சின்ன பையன் அல்டிமேட் பசிக்குதுன்னு சேவலுக்கு ஒரு வேலையை பார்த்து விடுவேன். அதுக்கு போய் கோதுமையை வச்சு அது தின்னு அது ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் சொனங்கி இவங்க அப்புறம் அதுக்கு ஒரு சீன் வச்சு அது நல்லா இருக்கும். அந்த பையனோட இன்னொன்னு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடவும் ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் மீனா பாட்டு பாட ஆரம்பிப்பா. பிலிமோகிராஃபி சொல்லலாம், கேமராமேன் சொல்லலாம். கேமராமேனும் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஷாட்லாம் இருக்கும், இந்த ஒரு ஆத்து பாலத்துல நின்று சண்டை போடுவானுங்க. அந்த அப்பதான் அந்த பாட்டு பாடிட்டு வந்து அடி வாங்குவான்னு நினைக்கிறேன். ஆமா, அங்கதான் அந்த ஃபைட். நிறைய படம் பார்த்துட்டேன் இடையில. அதனால அந்த அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த ஷாட் நல்லா இருக்கும். இவங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே அந்த ஒரு ஆற்றுக்கு கீழே நின்று கேமரா அப்படியே அதுக்கு ஈக்குவலா எடுத்திருந்தா கூட அந்த இடத்துல அவ்வளவு நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. அப்படியே அந்த பாலத்துக்கு கீழே இறங்கி அந்த ஆத்தோட சேர்ந்து அந்த இது வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த இவங்க எப்படி இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்படி வெளி உலகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றது பக்கத்துல இருந்து பார்த்தோம். இவ்வளவு நேரம் அந்த டிராவலோட சேர்ந்து இருந்து பார்த்தோம். அப்படியே அந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்ம வெளியே இருந்து பார்த்தோம்.
இப்போ ஒரு அங்க இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்ம வெளியே இருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அப்படின்றது அந்த ஷாட்ல நல்லா இருந்துச்சு. இல்ல அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டாரு. நம்ம மனுஷங்க எவ்வளவு அடிச்சுக்கணும், இயற்கை அதோட வேலையை பார்த்துட்டே தான் இருக்கு. இல்ல இன்னொன்னு வந்து எனக்கு இந்த நீ சொல்லும் போது நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறதுங்கிற போது இந்த படத்துல ஒரு சீனே அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெளியே போயிட்டு வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். என்னன்னா அந்த மாடு சீன் இருக்குல்ல, மாடு சீன் வரும் வந்துருச்சு, மாடை விரட்டி இது அந்த பொண்ணு வந்து கூட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் நீ அடுத்த ஃப்ரேமா என்ன பண்ணிருப்போம்னா மற்ற யாராவது வந்துன்னா மறுபடியும் கதையை இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா ஒரு கொஞ்சம் வந்து அந்த பொண்ணு வந்து மாடுகிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் போகும். இவங்க எங்கிட்ட கிளம்பிடுவானுங்க, இவங்க கிளம்பிடுவானுங்க. அந்த பொண்ணு வந்து மாடுகிட்ட பேசிட்டு அதோட ஒரு எமோஷனை காட்டுற மாதிரி காட்டிட்டு போகும். அந்த போயிருப்பாங்க. அந்த இது சூப்பரா இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு, அது என்ன மாதிரி சொல்றதுன்னா, எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, உன்னோட இது ஒரு நமக்கு காட்ட வேண்டியது இந்த படம் தான், இந்த இவங்களோட இதுதான் இஷ்யூ தான். அதுக்கு நடுவுல வெளியே ஒரு விஷயம் நடக்கிறதையும் காட்டினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு கலை இல்ல அப்படியே இல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாறி இருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து கிளைமேக்ஸ் அது வந்து அது நம்மளோட எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சோ அதுதான் பாண்டியோட இதுன்னு தோணுச்சு. அதனாலதான் பாண்டி வந்து அங்க வந்து ஒரு வேற ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணது. அதுதான் நம்ம சொல்லி சர்ப்ரைஸா நிப்பாட்டிட்டாங்க படத்துல. இதுக்கப்புறம் என்னாச்சு நீங்களே. இன்னொன்னு பாண்டி வந்து பாண்டி கதாபாத்திரம் எப்படி இருக்கும்னா, அவன் வந்து ஒரு விஷயத்த நீ சொன்ன மாதிரிதான், அவன் வந்து ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் இது சரியா தப்பான்னு. ஏன்னா நீ ஸ்டார்டிங் ஊடாட ஒரு டைலாக் இருக்கும், இதுக்குதான் 12வது படிக்கும் போதே 12வது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நீ தான் என் பொண்டாடி படிக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாக் ஆகட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மாமா அந்த ஃபைட் ஃபுல்லா பாட்டு பண்ண அடிப்பாரு. அது அந்த ஃபைட் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமனா ஃபைட்டிலே மாமனா அவன் திட்டி நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூத்த கடிச்சிட்டு வந்து மாமனை இது பண்ணி மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. மன்னிப்பு கேட்கிற சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ். இல்ல அதான் நான் சொல்றேன், அவன் வந்து ஒரு மாதிரி பக்குவம் தெரிஞ்ச ஆளுதான், என்ன எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. அவனோட கோபம் அது, அவனுக்கு ஒரு விஷயம் அவ்வளவு நாள் காத்திருந்தது போயிருச்சு அப்படின்றது, அதுதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. ஒரு இவ பண்ணது ஒன்றும் பெரிய தப்பும் கிடையாது. ஓகே, லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். வீடியோவை முடிக்க போறோம். தம்பி அதை கேள்வி வச்சிருக்கீங்க, கேட்கறா. பி ஹானஸ்ட். யாருமே மழுப்ப கூடாது, அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ளன்னு சொல்லணும். கொட்டுக்காலியே நீங்க டைரக்ட் பண்ணியிருந்தா என்ன கிளைமேக்ஸ் வச்சிருப்பீங்க? நானா இருந்தா கூட்டிட்டு போயிருப்பேன். எதை திருப்பி அவங்க வந்து கூட்டிட்டு போயிருப்பேன். அது அந்த பாண்டி வந்து முடிச்சுக்கிறேன். பாண்டியா நான் இருந்தேன்னா, நான் டைரக்டரா இருந்தேன்னா, பாண்டி வந்து எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டு போன்னு பத்தி விட்டு திருப்பி அப்படியே போற மாதிரி எனக்கு வந்து நீ எந்த அதாவது முடிச்ச இடத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க கேக்குறியா? எனக்கு வந்து இதுதான் மீனா கூட சேர்த்து வைக்கிற மாதிரி முடிச்சிருப்பேன். ஆமா, இவன் கூட்டிட்டு போற மாதிரி சொன்னால அவன் கிட்டத்தட்ட அங்க ரியலைஸ் பண்ணிட்டான் பாண்டிங்கிற ஆளு. ஓகேவா? ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஹாப்பி எண்டிங்காக பேசுறேன். சரி, அவங்க நீ அவன் ஓபனா தானே கேட்க சொன்னியா? கேட்டேன். ஹாப்பி எண்டிங், அந்த பையனோட ஹாப்பி எண்டிங். நானும் அதேதான், அந்த ஜோன்ஸ் சொன்னதான் எனக்கும் தோணுச்சு. ஏன்னா வான்னு சொல்லி கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சொல்லிட்டு அது பண்ணிக்கலாம். சொல்ல வரேன் கேளுங்கடா, உருப்படியா ஒரு விஷயத்த சொல்ல வரதான் கேளுங்கடா. முழுசா பாதிலே பிரேக் அடிக்க வைக்காங்கடா. சரி சரி. அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்றதுன்றது வந்து, அதாவது நம்ம மௌனராகம் மூன்றாம் பிறையில எப்படி வைப்பாரு. ஏன்னா அந்த அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம், அவளை தேடி அவன் போலாம் அந்த ட்ரெயின்ல இருந்து. படம் இப்ப முடிச்சது அப்படிதான் முடிச்சிருக்காரு. நீ ஒண்ணு மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்க அந்த கேட்கல. நீ எப்படி நானும் சொல்றேன், கேளுங்கடா ஒரு நிமிஷம். மோல கிண்டல் பண்ற விடுங்கடா, கிண்டல் பண்ணியே வீடியோ ஒழிச்சிடுறீங்கடா.
சமூகத்துல அதான் கிறுக்கிறுன்னு பண்ணி தாழ்த்த தள்ளிடுவாங்க. Out of topic தான் போறோம். Out of topic. பேசியே இது சரி, அவனை பேச விடுங்க, அவன் பேசட்டும். டேரக்டர் கோவம் வராரா இல்லையா? அவன் பேசட்டும். சரி பேசுங்க இப்ப டேரக்டர். இது அவர் படம் அது. சொல்லுங்க. அந்த மாதிரி அது ஒரு இந்த எண்டிங்கா இருக்கும்ல, அதே மாதிரி நானும் வச்சு கூட்டு போக ஆரம்பிச்சேன். வேணான்னு சொல்லி பூசறைய விட்டுட்டு ஆமா, ஆனா அந்த அவன் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிளாக் ஸ்கிரீன் கட் பண்ணிட்டு இப்ப உங்களோட opinion சொல்லுங்க. அடுத்த சீனா வர்றது என்ன ஆகும்னா, மனக்கோலத்துல பாண்டியும் மீனாவும் நிக்கிற மாதிரி போட்டிருப்பேன் நானு. இல்ல ஆனா ரியாலிட்டியே தான் சொல்றான். சீரியஸா சொல்றேன். ரியாலிட்டி தான். உண்மையிலே அந்த கதை அப்படியே நகர்ந்திருந்தா ரியாலிட்டி ரியாலிட்டி அதான் இருக்கும். அடிச்சு கல்யாணம் தான் பண்ணி வச்சிருப்பேன். அப்படி ரிட்டர்ன் ஒண்ணு அழுது இல்லன்னா ஒப்பாரி வைக்கிற மாதிரி அவ செத்து கிடக்குற மாதிரி. இல்ல அதுக்கு இது பரவாயில்ல. நீ ஹாப்பி எண்டிங் தான் சொல்ற, இவனு ஹாப்பி எண்டிங். நாங்க ரெண்டு நிதர்சனத்துல அட்வான்ஸ் வந்து ஹாப்பி எண்டிங் தான்டா விடுங்களா. கடைசி எங்க கொண்டு போய் நிறுத்துவ? பாடி மனக்கோலத்தை தான் நிறுத்துவ. இல்ல இது பாசிபிலிட்டிஸ்ன்றது நீங்க ரெண்டு பேர் சொன்ன பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி 50-50 வச்சுக்கலாம். ஆனா நாங்க சொல்ற பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். கூட்டி அடிச்சு இழுத்துட்டு போய் ஒன்னு டெத் ஆயிருக்கும், அவ டெத் ஆயிருவா. இவ திருப்பி இதே வேலையை பண்ணிட்டு இருந்தாருன்னா அவ டெத் ஆயிருப்பா. இல்லன்னா அவன் நீ சொன்ன மாதிரி அவங்க கூட அனுப்பி விட்டுருப்பா. இல்லன்னா அவன் கல்யாணம் பண்ணிருப்பான். இல்லன்னா அனுப்பி விட்டு இருக்க மாட்டேன், ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஆணவ கொலை இப்ப செய்யப்பட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. நன்றி, வணக்கம்.